உலகை படைத்தான் இறைவன், நாடுகளையும் நகரங்களையும் நிர்மாணித்தான் மனிதன். கடவுள் படைப்பின் முதல்வன் என்றால் இந்த உலகத்தை படைத்ததிலே மனிதனுக்கு அதிக பங்கு இருக்கின்றது. அவ்வாறு படைப்பு தொழிலுடையவர்கள்தான் சமுதாய சிற்பிகள் என்றால் மிகையில்லை. சமுதாய சிற்பிகள் யார் என்று ஒரு கேள்வி கனவை தொடுத்துவிட்டு, எத்தனை பேர் சமுதாயத்தை வணைகின்றார்கள், படைக்கின்றார்கள் என்பதை பற்றி இந்த கவிதையின் வழியாக உங்களுக்கு சொல்ல வருகிறேன். துவங்குகிறேன். வானொலியாளர், கானம் இசைப்பவர், வாய்மொழி வல்லுனர், மேடை பேச்சாளர், மலர் கொய்பவர், மாலை ஆக்குபவர், ஆடை நெய்பவர், வண்ணம் சேர்ப்பவர், சிகைமுகம் திருத்தி சீர் அழகு செய்பவர், மருந்தளித்து மானுடம் காப்பவர், விருந்தளிக்க அருஞ்சுவையாம் சமையலர், நாடும் அகமும் நலமும் வாழ நாடகமாக்குபவர், கவினுடன் கருத்து மிக சொல்லமைத்து புவியனை வாழ்விக்க புதிய புத்தகங்கள் செய்பவர், கல்லை வடித்து சிற்பமாக்கல், நல்ல தமிழ் சொல்லை அமைத்து கவிதை யாப்பவர், தூர்வாரி தண்ணீர் காண்பவர், இரும்பை காய்ச்சி ஆயுதம் செய்பவர், கரும்பை பிழிந்து சர்க்கரை வடிப்பவர், மாதர் புன்னகை மேம்பட பொன்னகை செய்பவர், கட்டிடம் கட்டுவார், கட்டிடம் கட்டுனர், நற்பயிர் வளர்ப்பவர், நரகல் நீக்கி நகரியம் கிராமியம் காப்போர், முட்டிடா கூரையில் தொங்கும் விளக்குடன் மின் விசிறி அமைப்பவர், மீன்பிடி தொழிலார், மின்துறையாளர், சுங்க இலாக்கா சுரங்கத் தொழிலர், ஓவியம் தீட்டும் தூரிகையாளர், காவியம் படைக்கும் நல்லெழுத்தாளர், மனிதனை மனிதனாக்கும் மாமரை போதகர், இன்னும் பலர் உலகின் நவயுக சிற்பிகள். இவர்தம் கூட்டுறவால் தான் அமைந்தது வாழ்க்கை தேன்கூடு. சங்கமும் மேதினி திருவிழாவாம் மே தினத்தில் இவர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.